அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. நீ கடவுளை பற்றி சிந்திப்பது கடவுளின் அருளால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு கடவுளை பற்றின எண்ணம் வருச்சுன்னு சொன்னாலே, சிவசிவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலும் சரி, பெருமாளை கும்பிட்றீங்கனாலும் சரி, அல்லாவை கும்பிட்றீங்கனாலும் சரி, இயேசுவோ, அவங்களோட அருள் இருக்கிறதுனால தான் அவங்களே உங்களால் கும்பிட முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இறை அருள், கடவுளின் அருள் அப்படின்றத பற்றின 2 ஆழமான விளக்கங்களுக்கு நான் சொல்கிறேன். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு புரிதல் உடையது, புரிதல் இல்லாதது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவு என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போய் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் உயர கண்ணாடி இருக்குன்னா அந்த கண்ணாடி முன்னால் நில்லுங்க. நீங்கள் நிற்கிறீங்க, உங்கள் கண்ணாடியில் உங்களோட பிரதிபலிப்பு தெரியுது. உங்களுக்கும் உங்கள் பிரதிபலிப்புக்கும் என்ன உறவோ, என்ன தொடர்போ, அதுதான் உங்களுக்கும் இறைவனுக்கும் உண்டான தொடர்பு. நான் அப்படின்னு உணர்றீங்க இல்லையா, இந்த தன் உணர்வு இருக்கு இல்லையா, இந்த தன் உணர்வு தான் உயிர். இதுதான் இறைவன். இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஒரு பாடி கான்ஷியஸ்னஸ் இருக்குது. உடம்பும் தன்னைத்தான் என்று உணர்ந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே தன்னைத்தான் என்று உணர்ந்த நிலையில் தான் இருக்குது. அந்த தன் உணர்வு அப்படிங்கிறது இறைவனிடமிருந்து பெறப்பட்டது தான். அப்போது இறைவன் அப்படின்னு ஒன்று இல்லைன்னா, மூலம்னு ஒன்று இல்லைன்னா, பிரதிபலிப்புன்றது ஒன்று இருக்காது. நீங்கள் நிற்கலைன்னா கண்ணாடியில் உங்கள் உருவம் தெரிய போகிறதில்ல. அதே சமயத்தில் கண்ணாடியில் தெரிகிறது உங்கள் உருவம் மட்டும்தான், வேறொன்றும் இல்லை. அப்படிங்கும்போது நீங்கள் இறை அம்சம், இறை அருளால் ஆனவர். நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்னுணர்வுன்றது எப்போவுமே இருக்கும். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அந்த தன்னுணர்வு இருக்கும். அப்படிங்கும்போது கடவுளின் அருளால் ஆனவர் நீங்கள். கடவுள் அருள் உங்களுக்கு இருக்கு இல்லைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அந்த அருளால் ஆனவர் நீங்கள். 2வது, இறை அம்சமான நீங்கள் ஒரு ஆத்மா. பூமிக்கு சில நிர்ணயத்திற்காக வர்றீங்க, பூமி அனுபவத்துக்கு வர்றீங்க. இது ஒரு டென்ஸ் கான்ஷியஸ்னஸ், அடர்த்தியாக இருக்கும். அதனுடைய அலைவரிசை என்பது ரொம்ப குறைக்கப்பட்டிருக்கும். ஆன்மா என்பது ஒரு பூமியில் பிறக்கணும்னா அதற்கேற்ற மாதிரி தன்னோட அலைவரிசையை வெகுவாக குறைச்சிக்கணும். எந்த அளவு குறைக்கணும்னா ஆல்மோஸ்ட் 99.99%. அப்போ என்ன ஆகுதுன்னா, நான் ஆத்மா அப்படின்ற ஞாபகம் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த பூமி அப்படிங்கிற மாயை அதை மறைச்சிரும். இதுதான் நீங்கள் விளையாடுற விளையாட்டு. அப்போது உங்கள் மனம் எப்படி செயல்படும்னா, தனக்கு எது சரின்னு அது நம்புதோ, தனக்கு எது நன்மைன்னு நம்புதோ, அல்லது தனக்கு எது உண்மைன்னு அது நம்புதோ, அதன்படி மட்டும்தான் அந்த மனம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். எது சரி, எது நன்மை, எது உண்மை, இதுதான் மனதினுடைய லாங்குவேஜ். அப்போது சம்டைம்ஸ் தப்பான ஒரு விஷயத்தை சரின்னு புரிஞ்சுக்கலாம், பொய்யை உண்மைன்னு புரிஞ்சுக்கலாம், தீமையை நன்மைன்னு புரிஞ்சுக்கலாம், நன்மையை தீமைன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்கும் அந்த மனம். அதுக்கு பகுத்தறிவு தேவை. அதற்காக வழிகாட்டுதல் என்பது எப்போதும் இருக்க வேண்டும். உங்களுக்கு வழிகாட்டுதல் என்பது தேவை. புரியுதுங்களா? மனதிற்கு நாளையை பற்றி சிந்திக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த கணத்தில் நான் என்ன பண்ணுறேன்றதை மட்டும் சிந்திக்கிறது தான் அதனுடைய வேலை. நாளை என்பதெல்லாம் உங்களோட இறை வழிகாட்டுதலுடைய வேலை. அது உங்களுக்கு அது தரும். அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இறை வழிகாட்டுதல் என்ற இன்னொரு அருள், இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறதும் ஒரு அருளை நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். கடவுள் அதை என்றைக்கும் அடைத்து விடவில்லை. அதுவும் கடவுளினுடைய இன்னொரு அருள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுக்குள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை வழிகாட்டுதல். உங்கள் மனம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு. உங்கள் மனதிற்கு உங்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இறை வழிகாட்டுதலுக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை உண்டு. பொதுவாக இறை வழிகாட்டுதல் உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும். உங்கள் மனமானது உயர்ந்த அலைவரிசையில் இருந்ததுன்னா அந்த இறை வழிகாட்டுதலை புரிந்த வண்ணம் இருக்கும். இல்லைன்னா புரியாததை போன்ற எனக்கும் இறைவனுக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிற மாதிரியான எஃபெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க பூமியில். ஏன்னா ஒரு அலைன்மெண்ட்லேருந்து விலகி இருக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு அந்த இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் மனம் இதை புரிஞ்சுட்டு அந்த இறை வழிகாட்டுதலோடு ஒருங்கிணைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வாழ்க்கை பிரமாதமாக மாறிடும். இந்த ஆச்சரியங்கள் நிகழ்வது, அதிசயங்கள் நிகழ்வதுன்றதெல்லாம் இந்த ஒருங்கிணைவில் தான் நிகழக்கூடிய விஷயம். உயர்ந்த அலைவரிசை. அந்த அருளும் உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? இறை வழிகாட்டுதலின்படி நீங்கள் நடந்துக்கிறீங்களா, இல்லை அந்த இறை வழிகாட்டுதல் இல்லாமல் மனம் போன போக்கில் நீங்கள் நடந்துக்கிறதும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கான். அதுவும் கிட்டத்தட்ட இறைவன் அருள் தான். இறைவன் என்றைக்குமே நிர்பந்தப்படுத்துறதே கிடையாது. நிபந்தனையற்ற அன்பு தான் இறைவன். இந்த 2 அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்குது. தான் என்ற தன்னுணர்வு இறைவனிடமிருந்து பெறப்பட்டது. அது அந்த தான் அப்படின்ற உணர்வு இல்லைன்னா இப்போ நீங்கள் உங்களை உணர முடியாது. உங்களோட எக்ஸிஸ்டன்ஸே கிடையாதுங்கும் போது நாம் மிகப்பெரிய ஒரு நன்றி கடன் பட்டிருக்கோம் கடவுளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று, மனிதனாக கடவுள் அப்படியே நம்மளை விட்டுறல. நமக்கு இறை வழிகாட்டுதல் என்பது நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது.
மனம் அதை புரிஞ்சுட்டு அந்த இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவுக்கு வந்துச்சுன்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அந்த அருளும் எப்போதும் இறைவனிடமிருந்து வருது. நீங்கள் கடவுளை பற்றிய நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் உங்கள் மனம் உங்களுடைய இறை வழிகாட்டுதலோட ஒருங்கிணைவுக்கு வர முடியும். கடவுள் இருக்கு இல்லைங்கிறது வந்து மனுஷன் பூமியில் மதத்தில் 1000 வழியில் சொல்லி வச்சுருக்கான். அந்த 1000 வழிகளில் 999 வழி குழப்பமாக இருக்கும். நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குங்கும்போது நிறைய பேர் இந்த கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் நான் பாட்டுக்கு ஒரு பாசிட்டிவான லைஃப் வாழ்ந்தேன்னா அதுவே போதுன்ற முடிவுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க இனிமேல். ஏன்னா இந்த பரிகாரங்கள் செய்கிறது, மந்திரவாதிகளை நம்புறது, தகடை வைக்கிறது, அதை வைக்கிறது, இதை வைக்கிறதுன்னு நினச்சி நிறைய பேர்த்துக்கு மனசு விட்டாங்க அந்த ஆன்மீகத்திலேயே. அப்போது நீங்கள் இந்த 2 அருளும் உங்களுக்கு எப்போதுமே இருக்குது. இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, நீ கடவுளை பற்றி சிந்திப்பதே கடவுள் அருளால் தான். இதில் புரிதல் தேவை. இது எப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக அது உங்களை பாராட்டுது. பாரு, நீ இப்போ நான் எனக்கு பிடிச்ச சிவன் யாருன்னா திருவண்ணாமலை சிவன் சொல்லுவேன் நான். இப்போது திருவண்ணாமலை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அண்ணாமலையாருடைய அருள் இருந்தால் தான் நான் அவரை நினைக்க முடியும். இல்லைன்னா அது நினைக்க முடியாது. எத்தனையோ மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அண்ணாமலையாரை பற்றி நினைக்கிறாங்களா? ஆனால் நீ நினைக்கிற இல்லை அப்படின்னா அண்ணாமலையாருடைய அருள் உனக்கு இருக்குன்னு. இது உண்மையானு கேட்டிங்கன்னா இது இது சொல்லும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் இறைவன் சிவன் பொதுவானவன் எல்லாத்துக்குமே. திருவண்ணாமலையிலேயே கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். திருவண்ணாமலையிலேயே ஒரு இஸ்லாமியர் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு வேளை அண்ணாமலையாரை பற்றி அவன் தப்பாக ஏதாவது சொல்கிறான்னு வைங்களேன், அவனை அடிக்க போகிறீங்க, சிவன்கிட்ட கேட்குறீங்க, சிவபெருமானை உங்களை இழிவாக பேசிட்டு அவனை அடிக்கட்டுமான்னு கேட்டிங்கன்னா கடவுள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனை இழிவாக பேசிட்டு அப்படியே அனுமதித்து தான் விட்டுருவார். ஏன்னா சிவன் நிபந்தனையற்ற அன்பு. அப்படிங்கும்போது இறைவன் அருள் இருந்தால்தான் நீ இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது நாட் நெசசரிலி. உங்களோட விதி நிர்ணயத்தில் உங்கள் பிறப்பின் நோக்கம் என்பது சில சமயத்தில் இறைவனை மறுப்பதாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லவராக இருக்கலாம். அப்போது நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு ஒரு உண்மையான மனிதராக இருந்தீங்கன்னு சொன்னாலே அது 1000 இறைபக்திக்கு சமமானதுன்னு தான் நான் சொல்வேன் நான். சரி, நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க இல்லையா, இவங்க வாதத்துக்கே வருவோம். கடவுள் அருள் இருக்கிறதுனால தான்ப்பா நீ கடவுளையே நம்புகிறேன். சரி, கடவுளை பற்றி நினைப்பு இல்லாதவனுக்கு அந்த அருள் இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கடவுள் அருள் இருக்கிறதுனால தானே கடவுளை பற்றி நினைக்கிறான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறானே, முதலமைச்சர் ஆகிறானே, பதவிக்கு வர்றானே, கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிறாங்களே, பணக்காரராக இருக்காங்களே, வியாபாரிகளாக இருக்காங்களே, அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருந்திருக்காங்க, நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அநேக சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏத்திஸ்டாக இருப்பாங்க. எப்படி இந்த பிரமாதமான விஷயங்களை பண்ணுறாங்க? 2, உனக்கு தான் கடவுள் அருள் இருக்குது இல்லப்பா, ஏன் உன் வாழ்க்கை வளமையை நோக்கி போவே இல்லை? ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கடவுள் நம்மளை நல்லவர்களை சோதிக்கிறாரு, கெட்டவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பாருன்னு. ராங் ஸ்ட்ராட்டஜி, ராங். இதெல்லாம் தத்துவங்கள். ஒருவனுக்கு பொருள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை ஈர்க்கும் அலைவரிசையில் இருக்கிறான். ஒன்று, அவனோட இறை வழிகாட்டுதலை பயன்படுத்தி தன் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி அந்த பொருளை சம்பாதிச்சிருப்பான். கெட்ட வழிகளில் மற்றவர்களோட சக்தியை அபகரித்து பொருள் சம்பாதிக்கிறது உண்டு. குறைந்த அலைவரிசையில் இருந்தாலும் உங்களுக்கு பொருள் வரும். ஆனால் ஆண்டவன் நிறைய சோதிப்பான் அப்படிங்கிறது அதுவும் கூட உண்மை அல்ல. சோதனைன்றது ஏன் வருதுன்னு சொன்னால், ஏதோ ஒரு விஷயத்தில் புரிதல் இல்லாமல் வந்தீங்கன்னா அதற்கு அது மாதிரியான அனுபவங்கள் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் செல்ஃப். அப்போது கடவுள் அருள் இருந்தும் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு வரல அப்படின்னா மன வளமை வேணும். முதல்ல கடவுள் அருள் எப்போதுமே இருக்குன்னு புரிஞ்சுக்கணுன்னா அவங்களோட மன வளமையில் இருந்தீங்கன்னா அந்த இறையருளை உணர்ந்தவண்ணம் இருப்பீங்க. அப்போ சொல்லலாம், உங்களோட உள்ளுணர்வால் நீங்கள் வழிகாட்டப்படும் போது, எஸ், இறை அருள் எனக்கு உள்ளது, அதனால் நான் வளமையாக இருக்கிறேன்னு. ஆனால் வெறுமனே இது ஒரு கடவுள் பக்தியை பரப்புறதுக்காகவோ இல்லை ஒரு மத பிரச்சாரத்துக்காகவோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய அருள் எனக்கு இருக்கு அப்படி நம்புறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையோட மாற்றத்துக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பயன்படாது. இப்படி பேசிக்கலாம், அதில் அந்த கணத்தில் ஒரு மகிழ்ச்சியை உருவாக்கிக்கலாம், வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அமையாது. அப்போது இறை அருள் அப்படின்னா இவ்வளோ ஆழமான விஷயங்கள் இருக்குது. கடவுள் நீங்கள் நம்பணுன்னே நான் சொல்ல. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கும் தன்னுணர்வே இறைவனோட சாட்சி. இறைவனுக்கு எதையும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த இறை அருளை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் உங்களோட வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் இறை அருளை உணர்ந்த வல்லம் முன்னீர்கள்னு அர்த்தம். நீங்கள் கடவுள் நம்பிக்கையாக இருங்க, நம்பிக்கை இல்லாதவராக இருங்க. ஆனால் உங்களுக்குள்ள மனவளமை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இறை அருள் இருந்தும் அதை நீங்கள் வீணடிக்கிறீர்கள்னு அர்த்தம். அதை அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ நீ கடவுளை பற்றி சிந்திப்பது கடவுள் அருளால் தான் அப்படின்றதுல இவ்வளோ புரிதல் தேவைப்படுது. சரிங்களா? உங்களுக்கு இறை வழிகாட்டுதல்ன்றது இருக்குது, இறை அருள்ன்றது எப்பவுமே இருக்குது. மனம் அதை பயன்படுத்த தயாராக இருந்துச்சுன்னு சொன்னால்
பிரமாதமான வாழ்க்கை. அல்லது மனம் ஒரு பகுத்தறிவுல இருக்கு அப்படின்னு சொன்னா, கடவுள் நம்பிக்கை இல்லன்னாலும் உங்களோட இறை வழிகாட்டுதலோடயே நீங்க இணைஞ்சிருவீங்க. சரிங்களா? மன வளமை தான் இங்க ரொம்ப முக்கியம். மனப்பக்குவம் தான் இங்க ரொம்ப முக்கியம். உங்க உற்சாகமான அலைவரிசை தான் இங்க முக்கியம். புடிச்ச விஷயங்கள உங்களோட மன வளமையிலிருந்து நீங்க பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னா, தாராளமாக நீங்கள் வந்து மலர்ந்து விடுவீர்கள். சரிங்களா? இது ரொம்ப என்னுடைய ஆன்மீகம் என்பது ரொம்ப ஆழமானது. 2, 3 வாட்டி கேட்டா தான் அதனுடைய ஆழத்துக்கு நீங்க போக முடியும். நீங்க தொடர்ந்து கேட்டு பார்த்து இந்த ஆன்மீகத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப மத்த எல்லா ஆன்மீகம் ரொம்ப சாதாரணமாயிடும். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க் யூ.